ஹாய் விவாஸ். இன்னைக்கு செப்டம்பர் 2. நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து என் வீட்டில் வந்து எல்லாருமா டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட உட்காந்துருக்காங்க. அப்போ உடனே அவங்க அக்கா கேட்குறாங்க, ஏன் எல்லாருமே இன்னைக்கு அமைதியாகவே இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னோடனே, நடந்ததே நினச்சி என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, இப்போ ராகவ் என்னன்னு கேட்குறாரு. அப்புறமா அபிகிட்ட வந்து நீங்கள் நேற்று டின்னர் போனீங்களா என்னாச்சுன்னு சொல்லி எல்லாரும் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க அனு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே எல்லாரும் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நாளைக்கு இந்த மாதிரி அபியோட பர்த்டே அப்படின்னோடனே வீட்டில் எல்லாரும் வந்து நம்ம வீட்டோட மூத்த மகளோட பர்த்டே மருமகளோட பர்த்டே வருது, இந்த மாதிரி ஹோட்டல்லலாம் ரூம் புக் பண்ணி கிராண்டாக பண்ணணும் அப்படின்னோடனே உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்லாம் கேட்குறாங்க. அப்போ அபி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பாசமே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே ரூமில் வந்துட்டு அப்புறமா எல்லாரும் போன பிறகு அனுவும் அபியும் மட்டும் பேசிக்கிறாங்க. அப்போ அபி வந்து சொல்கிறாங்க, ஏக்கா நம்ம பேசாமல் இன்னைக்கு நைட்டு போயிட்டு நாளைக்கு வரலாமான்னொன்னே, இல்லை இல்லை உனக்கு இப்போ தான் வாட்டி கல்யாணம் முடிஞ்சு இந்த மாதிரி பர்த்டே வருது, அதனால ராகவ் எதனாச்சும் உனக்கு கிஃப்ட் தருவாருன்னொன்னே, யார் அந்த ராக்கி பாயா? அவர் சரியான டென்ஷன் பார்ட்டி, எப்போ எப்படி இருக்காருன்னே தெரியாது. சில நேரம் டென்ஷன் பார்ட்டியாக இருப்பார், சில நேரம் ராக்கி பாயா இருப்பார், சில நேரம் ஜெயிலர் ஆயிடுவாருன்னொன்னே, புருஷனுக்கு இவ்வளோ பட்ட பேர் வச்ச ஒரே பொண்ணு நீதாண்டி அப்படின்னு சொல்லி 2 பேருமா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அனு ரூம்குள்ளே போயிட்டு அங்கே முருகன் சிலைக்கு முன்னாடி போய் நின்று, இங்கே பாரேன், இப்போ நீ தான் ராக்கி பாய், நான் வந்து அனு அப்படின்னு சொல்லி எப்படி சாரி நீ தான் அனு நான் தான் ராக்கி பாய், எப்படி ப்ரொப்போஸ் பண்ணி சாரி எப்படி நாளைக்கு வந்து பர்த்டேக்கு அவர் வந்து என்னை விஷ் பண்ணுவார் சொல்லிட்டு அபி வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க கனவெல்லாம் சேர்த்து அப்படி சொல்லி சொல்லி பார்க்குறாங்க. ச்சே, இப்படின்னா இந்த ராக்கி பாய் பண்ணவே மாட்டார், நம்ம மட்டும் அவர் பர்த்டேக்கு அடுத்த நாள் கல்யாணத்தை வச்சுட்டு கூட நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணோம்ல அப்படிங்கிற மாதிரி அபி நினைக்கிறாங்க. அப்போ உடனே வேகமா சரி அவரே என்னமோ பண்ணிட்டு போட்டு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்பும்போது ராகவ் மேலே போய் இடிச்சிடுறாங்க. இப்போ பார்த்துப்போன்னு சொல்லிட்டு அபி பாட்டுக்கு வெளியில வந்துடுறாங்க. இப்போ இவங்க வீட்டில் என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பா வந்து ஒரு லேண்டு முடிக்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணார் சொல்லிட்டு அவருக்கு 1,50,000 கமிஷன் கிடைக்கும், அதை வச்சு பொண்ணுங்க இந்த தலை தீபாவளியை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிடலாம் சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாரு. இங்கே வீட்டில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுந்தரி கிட்ட வந்து கிருஷ்ணா வந்து ஒரு சாரி கொண்டு வந்து கொடுக்குறாரு. இதை எப்படின்னாச்சும் அபி நாளைக்கு கட்டுற மாதிரி பாருங்க, அவள் இதை தான் கட்டணும், நான் அவளுக்காக தேடி தேடி எடுத்துட்டு வந்திருக்கேன்னொன்னே, இப்போ சுந்தரி வந்து சொல்கிறாங்க, ஏண்டா அவகிட்ட போய் என்ன போய் பேச சொல்கிறேன், எனக்கு அவளுக்கு ஆகாதுல்ல உனக்கு தெரியாதனோடனே, எனக்காண்டி இதை மட்டும் செய்யணுன்னே, இங்கே பாருடா உனக்காண்டி நான் என்ன வேணால் செய்வேன், இனிமேல் இந்த மாதிரி வேலையெல்லாம் சொன்னேன்னா நான் செய்யவே மாட்டேன், இந்த ஒரு வாட்டி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை வாங்கிட்டு போகிறாங்க. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, பாவம் அபி நைட்டு உட்காந்து இவர் எப்பவும் லேப்டாப் ஓடி தானே உட்காந்துருப்பாரு, இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் தூங்கிட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு எப்படி விஷ் பண்ணுவார் இவர், ஒருவேளை நம்ம அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி கொடுப்பாரா இருக்குமோன்னு சொல்லி பாவமாக உட்காந்து அவர் பக்கத்தில் உட்காந்து புலம்பிக்கிட்டே உட்காந்துருக்குறாங்க. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.